ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 35+ சைஸ் ப்ளவுஸ், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதை பார்க்கலாம். பின்பக்கத்தை அகலத்தை பார்க்கணும். ப்ளவுஸை அளவு சட்டையை 4ஆக மடித்து ஆம்கோல் அடியில், அதாவது அடியில் இந்த சைடு ஜாயிண்டாக இருக்கும்ல, அங்கேருந்து கழுத்து வரைக்கும் உள்ள அளவை பார்த்தோம்னா 9.5 வரும். நம்ம தையலுக்கு 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அதாவது 9.5 இருந்தது, 11 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் நம்ம பக்கம் வர்ற மாதிரி, கரை ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே அது ஃபுல் வாயில்னாலும் சரி, சாரீ கிளாத்னாலும் சரி, பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது நல்லது. ஷோல்டர் உயரத்தை எடுக்கும் போது கழுத்துக்கிட்ட இருந்தும் பார்க்கக்கூடாது. ஷோல்டர் கையில் முடியும் பார்த்தீங்களா, அந்த கைக்கிட்ட ஷோல்டர் வர்ற இடத்த தான் பார்க்கணும். இதில் 14.5 இருக்குது. நமக்கு 14.5, நம்ம 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்த்துக்கணும். 16.5 எடுத்து மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு சட்டையை நான் வீடியோவில் காமிச்சபடி முன்பக்கம் மேலே வர்ற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சு மேலே ஷோல்டர் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுமோ, ஒரு 1/2 இன்ச்சியோ இல்லை அதுக்கும் குறையா ஒரு 1/4 இன்ச்சியோ விட்டு எவ்வளோ விடுறோமோ அந்தளவு மடித்து வச்சு நம்ம கோடு போட்டதை வச்சு ஒட்டி வைக்கக்கூடாது. இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ஷோல்டரை கீழே வச்சுட்டு சட்டை நேராக இருக்கணும். அட்டென்ஷன் பொசிஷனில் நேராக கிராஸ் ஆகாமல் பின்கழுத்து ஒட்டி இருக்கணும். ஃபோல்டிங் துணியை ஒட்டி இருக்கணும். இந்த இடம் கீழே இடுப்புக்கிட்ட கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். ஏன்னா அங்கே நம்ம டாட் பிடிச்சிருப்போம். ரெண்டாவது, தையலுக்கு விடக்கூடாது. ஷோல்டர்னால் அந்த ஷோல்டர் இருக்கிற இடத்துலையே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது தையலுக்கு விடுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக பழகுறவங்களுக்கு. கழுத்து முடிகிற இடத்துல பின்கழுத்தை மட்டும் குறிக்கணும். பின் பக்கம் மட்டும்தான் நம்ம வெட்ட போகிறோம். ஆம்கோல் வரையும்போது ஒரு துணியை எடுத்துகிட்டு இப்படி நேராக வச்சு இந்த இடம் ஆம்கோல் முடிகிற இடத்துல கரெக்டாக, அதாவது ஆம்கோல் வரையும் போது, பாடியில் ஆம்கோல் வரையும்போது கை நேராக இருக்கக்கூடாது, உடம்பு தான் நேராக இருக்கணும். இப்போ நம்ம 9.5 இருக்கா என்று செக் பண்ணிக்கணும். நம்ம எடுத்தோம்ல தையலுக்கு விடாத அளவு, ஆம்கோலுக்கு 1/4 இன்ச்சு மேலே போடணும், கீழே போடக்கூடாது. நம்ம மார்க் பண்ணதுலேருந்து மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஷோல்டர்லேயும் அந்த பக்கம், அதாவது ரைட் சைடு விடணும், இந்த பக்கம் விடக்கூடாது. விட்டு சதுரம் போட்டு ஆம்கோல் வளைவு வரைஞ்சிடும். கழுத்துக்கு லெஃப்ட் சைடு விடணும், அங்கிட்டு விடக்கூடாது. அங்கிட்டு விட்டால் குறைஞ்சிரும். இந்த பக்கம் விடணும். கீழே கழுத்து உயரத்தோட கழுத்து அகலத்தை ஜாயின் பண்ணி வட்ட கழுத்து வரைஞ்சிட்றோம். இந்த ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் கிராஸாக வெட்டியிருக்கணும். நம்ம சட்டை வரையும் போதே தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வெட்டியிருப்பாங்க, ஒருத்தவங்களுக்கு வெட்ட மாட்டாங்க. நம்ம வச்சு பார்த்தா தெரியும். ஒரு பக்கம் பாருங்கள், துணி அதிகமாக இருக்கா, அந்த அதிகமாக அப்போ கழுத்துக்கிட்ட கொஞ்சம் கிராஸ் கட் பண்ணியிருக்காங்க 1/4 இன்ச்சு போல். அதனால் நம்ம ஷோல்டரை கிராஸாக வரையணும். எல்லா சட்டைகளையும் இப்படி இருக்காது. சட்டையை வச்சு வரையும் போது மட்டும்தான் இந்த இது தெரியும் நமக்கு. இப்போ நம்ம பின்பக்கத்தை வெட்டி எடுத்துக்கிடுவோம். கழுத்து, அடுத்து ஷோல்டர், கீழே சைடு, அடுத்து ஆம்கோல் வளைவு, அதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ, ஆம்கோல் கிட்ட இங்கே தானே சைடு ஜாயிண்ட் ஆகும், சைடு தையல், அதை முதல்ல ஸ்டிச் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே இடுப்பு எவ்வளவு தைக்கணும், 1.5 இன்ச்சு, அதையும் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ரெண்டாவது, கைக்கு கரையை 4ஆக மடிச்சுக்கலாம், இல்லை கரை சைடில் வர மாதிரி இங்கே எடுத்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்க துணியும் உடம்போட சைஸையும் பொறுத்து தான் இந்த கரை சைடில் வருதா இல்லை கீழே மடிப்பில் வருதான்னு நம்ம பார்த்துக்கிடணும். இப்போ ஒரு கையை மட்டும் வச்சு வரையலாம். கீழே மடிக்கிறதுக்கு ஒரு கரை இருக்கனால 1 இன்ச்சு போதும். பின்பக்க கை மேலே வரணும். என்றைக்குமே சட்டையில் கை வரையும் போது முன்பக்கம் உள்ள கை மேலே வரையக்கூடாது. பின்பக்கம் உள்ள கையை மேலே வச்சு, இதுலேயும் நீங்கள் ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு விடாதீங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுற இடத்தையும் குறுக்க அப்படி குறிச்சிக்கணும். இப்போ 1/4 இன்ச்சு எவ்வளோ நம்ம தப்போமோ கண்மதிப்பாக, ஒருத்தங்க 1/4 இன்ச்சு தைப்பாங்க, ஒருத்தங்க 1/2 இன்ச்சு கூட ஜாயிண்ட் கொடுவாங்க. நம்ம எவ்வளோ விடுறோமோ அதை பொறுத்து
எக்ஸ்ட்ரா மேலே துணியை விட்டு ரொம்ப நீங்கள் பெண்டெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் காமிச்சிருக்கேன் பாருங்க, இப்படி வளைச்சி அப்படி வளைச்சலாம், இப்படி வரைஞ்சாவே சட்டை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எங்கெங்கே சைடு தையல் வருதோ அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதிகமாக உள்ள துணியை கட் பண்ணி விட்ருங்க முன்னங்கையில். இங்கேயும் பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கை நம்ம கவர் எடுத்து வெட்டுவோம்ல, அதாவது குடஞ்சி வெட்டுவோதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க. 2 துணியும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பக்கம் மட்டும் வெட்டி அதையும் கட் பண்ணிக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும், அதான் எஃப் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டு பக்கம் வரணும், உடம்போடு சேர்க்கும் போது இது ஃப்ரண்ட்டில் வரணும். இதில் இது உள்பக்கம்னா அதில் அது உள்பக்கம், இதை பக்கத்தை மாற்றிடக்கூடாது. அடுத்து முன்பக்கம் வரைவோம். துணியை நம்ம பின்பக்கத்தை வச்சே முன்பக்கத்துக்குடைய பாதி அளவை இதில் மார்க் பண்ணிடலாம். எந்த பக்கம் வருதுன்னு இப்படி போட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு பின்பக்கத்தை வச்சு ஷோல்டர் அதில் உள்ளதை அப்படி அந்த ஸ்டிச் பண்ணுறதையும் அந்த மார்க் பண்ணிக்கணும். அந்த பாயிண்ட் போட்டோம்ல சிசரில், இங்கே முன்கழுத்து ஃபுல்லாக வரையக்கூடாது, அந்த ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு வரையணும். இங்கிட்டு இப்போ சைடும் இப்படி நேராக போடணும், இப்படி கிராஸாக போடக்கூடாது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, நேராக தான் போடணும். இப்படி கிராஸாக நிறையா பேர் இதுதான் தப்பாக செய்வாங்க. நேராக போடணும். கிராஸ் ஆக்கினா அகலம் ஒன்று கூடிரும், இல்லைன்னா குறைஞ்சிரும். முன்கழுத்தை அப்படி கரெக்டாக நேராக வச்சு தையலுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டே விடனாலும் விடுங்க, அந்த இப்போ தான் மேலே விட்டு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு தான் நிறைய அளவு மார்க் பண்ணுவோம். மேலே தையலுக்கு விட்டு இங்கே எங்கே பட்டி முடியுது, இப்போ ஜாயின் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி அதை விட 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறத துணியை இழுக்கக்கூடாது, இழுக்காமல் அப்படி ஸ்மூத்தாக நம்ம புது துணி மேலேயே ஜாக்கெட் வெட்டுற அது மேலேயே மடித்து போட்டு இழுக்காதீங்க. இழுக்காமல் அந்த சென்ட்ரு டாட்டோட உயரத்தை ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ சென்ட்ரு டாட்டோட உயரம் தான் நம்ம குடிச்சிருக்கோம், எங்கே முடியுதுன்னு. அந்த டாட் எவ்வளோ ஸ்டிச் சென்ட்ரு டாட்டோட அகலம், ஓப்பன்லேருந்து அந்த சென்ட்ரு டாட் எவ்வளோ தூரம் வருது, ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம மேலேருந்தும் பார்க்குறோம், ஓப்பனில் சைடில் இருந்தும் பார்க்குறோம். இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு டாட் எவ்வளோ உயரம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்த மார்க் பண்ணதுலேருந்து விட்டு தையலுக்கு நம்ம தையலுக்கு விடுறது நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் தைக்கிற அளவை பொறுத்து கீழே தையலுக்கு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு சரியான அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையலுக்கு விடுறதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடம் வந்து நேராக வரணும். இப்போ நான் காமிச்சேன் பாருங்க, அதாவது இது ஒரு டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, 1.25 பிடிச்சிருக்கோம். இந்த பக்கம் 1.25, அந்த பக்கம் 1.25 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.25ஓட இதை சேர்த்து விட்டுறணும். அதுக்கு முன்னாடி நம்ம சைடில் இன்னொன்று பிடிக்கணும்ல, இது மட்டும் வி ஷேப் பட்டி தைச்சிருப்போம்ல, அந்த முன்பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஆம்கோலுக்கு அடியில் அந்த சைடு தையல் வரும் பார்த்தீங்களா, அதிலிருந்து பட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடம் அது வரைக்கும் முடிச்சுக்கோங்க. தையலுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு இந்த 1.25ஓட இதை அந்த 1.25ஓட அதை ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்னொன்று கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கம் வெளிப்பக்கம் எடுத்து ஆம்கோலுக்கு அடியில் ஸ்டிச் இருக்கும்ல, சைடு ஸ்டிச்சு, அந்த ஸ்டிச்சை கைட்டை பிடிச்சிக்கோங்க. சைடு தையலை ஆம்கோலுக்கு அடியில் பிடிச்சிட்டு ஓப்பன் அந்த கழுத்து முடிகிற இடத்துல வரைக்கும் வச்சு இழுக்கக்கூடாது துணியை. ஸ்மூத்தாக நம்ம வச்சுட்டு கையை கூட எடுத்துடலாம். நான் எடுத்துட்டேன் பாருங்கள். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் தையலுக்கு விட்டுருங்க. ஓப்பன் தைக்கவும் இந்த டாட் தைக்கிற இடமும் வரும். விட்டுட்டு மிச்சத்தை கிராஸாக கட் பண்ணி விட்டுறணும். அப்படின்னா தான் கழுத்து டைட்டாக இருக்கும். இதை வெட்டலைன்னா கழுத்து சரியாக வராது, உங்களுக்கு லூஸ் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு டாட் தான் மார்க் பண்ணியிருக்கோம், இன்னொரு டாட்டை கண்மதிப்பாகவே குறிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் சென்ட்ரு டாட்டில் ஒரு விரலை வச்சுக்கோங்க, நான் வீடியோவில் காமிச்சபடி. இன்னொரு டாட்டில் ஒரு விரலை வச்சுக்கோங்க, அதாவது இந்த ஓப்பன் கிட்ட வர்ற டாட்டில்.
ரெண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கண்ணாலே பார்த்துக்கோங்க. மேப் நம்ம குறிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எந்த டைரக்ஷனில் இருக்குது நம்ம இந்த ரெண்டு விரலையும் அடியில் வச்சோம்னாவே டைரக்ஷனும் டிஸ்டன்ஸும் கண்ணாலேயே தெரிஞ்சிடும். இனிமே அடுத்த டாட் ஆம்கோல் கிட்ட உள்ள டாட்டை குறிக்கிறதுக்கும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு விரல் அதில் ஒரு விரல் வச்சு, இதுவும் இந்த வீடியோவில் தெரியலை நான் விரல்கிட்ட வச்சுருக்கிறது இந்த டாட்டுக்கு குறிச்சிட்டு முக்கோணம் போட்டுக்கோங்க. இதில் அதுலேயும் முக்கோணம் போடுங்க. இந்த ட்ரையாங்கிளும் இந்த முக்கோணமும் அந்த முக்கோணமும் ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த பொசிஷன் எந்த பக்கம் எவ்வளோ கூட இருக்கா அளவு இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு 3 டாட்டும் சரி. எல்லாருக்குமே 3 டாட்டும் எல்லார் ப்ளவுஸ்லேயும் ஒன்று போல் இருக்காது. இப்போ சரியாக இருக்கா, இந்த ட்ரையாங்கிளும் அந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கு பாருங்கள். ஒவ்வொருத்தங்க நெருக்கி வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க தள்ளி வச்சுருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஆம்கோல் கவர் எடுத்துடுறோம். ஃபஸ்ட் ஸ்டேட்டு ஃப்ரண்ட்டில் ஆம்கோல் கொஞ்சம் குறைச்சி வெட்டுவோம்ல, அதையும் வெட்டி எடுத்துட்டு இப்போ சிசரை வச்சு ஃபுல்லாக முன்பக்கத்தை எல்லாம் என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி எடுக்கிறோம். முன்பக்கத்தை கட் பண்ணும்போது நம்ம துணி இப்போ ஒரு கையை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டே வெட்டணும்னு சொல்லுவாங்க எங்கள் டீச்சர்லாம் முந்தி. ஆனால் இப்போல்லாம் அந்த கை வலிக்கிறனால கையை எடுத்துட்டு துணியை தான் நம்ம திருப்பி நான் வெட்டிக்கிடுவேன். துணியை திருப்பாமல் வெட்டணும்னு திட்டுவாங்க நாங்கள் படிக்கும் போதெல்லாம். அப்படிலாம் நம்ம என்ன செய்யணும், கையோட டைரக்ஷனை அப்படியே மாற்றணும். அப்படி செய்கிறதெல்லாம் நடக்காத காரியம் இவ்வளோ வயசுக்கு அப்புறம். அதனால் நான் எப்பயுமே புதுசாக பழகிறவங்க நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஏஜ் கூடிடுச்சுன்னா கையெல்லாம் பொசிஷன் மாற்றி பெண்ட் பண்ணி வளைக்க முடியாது உங்களால். இப்போ இன்னொரு முன்பக்கத்தையும் துணியில் கிராஸாக போட்டு இதே முன்பக்கத்தை வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 முன்பக்கத்தையும் நம்ம கிராஸாக போட்டு ஒன்று போலையே வெட்டிடலாம். அதுக்கு துணியும் நிறையா இருக்கணும். உங்களுக்கு துணி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நம்ம ஒவ்வொரு கிராஸ் முன்பக்கமாக தான் கட் பண்ணணும். இப்போ எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டாட்டெல்லாம் எனக்கு சிசரால் மார்க் பண்ணி பாயிண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இப்போ 3 டாட்டை நம்ம ஒரு சைடு தான் குறிச்சிருக்கோம். இன்னொரு முன்பக்கம் ஆப்போசிட் சைடு குறிக்கிறதுக்கு மேட் ஊசி வச்சு ஹோல் போட்டு இந்த பக்கமாக இந்த 3 புள்ளியை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டா தைக்கும்போது நம்ம அளக்காமையே தைச்சிடலாம். இப்போ இது பட்டி வரைகிறதுக்கு முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் சேர்த்து வச்சு பட்டியிலேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்த்தா அதோட 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. பட்டியோட அகலத்துக்கு இது 11 இன்ச்சு வந்தது. இந்த பக்கம் வந்து பட்டியோட உயரத்துக்கு சட்டையில் உள்ள அளவையே அளவு சட்டையில் உள்ள அளவை எடுத்து 1 இன்ச்சு 3 இருக்குது 4 இங்கிட்ட 4.5 3.5 இன்ச்சு 4.5. இந்த ஓப்பன் சைடு வர்ற பட்டியை மட்டும் லைட்டாக கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இடுப்புக்கிட்ட. அப்படின்னா தான் இடுப்பு கொஞ்சம் கீழே பிடிச்சி நிற்கும். ஒரு பட்டி வெட்டியிருக்கோம், இன்னும் 3 பட்டி